அப்பா என்னம்மா? எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்கப்பா. அதுக்கு என்ன? போயிட்டு வாமா. 500 ரூபாய் பணம் கட்டணுமே. என்ன பணமா? பணம்னு கேட்டா நீ படிக்க வேணாம், படிச்ச வரைக்கும் போதும். என்ன இங்க தகராறு? ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையே, என்னம்மா? அதான் நான் சொல்லலமா எக்ஸ்கர்ஷன். இவர்கிட்ட போய் கேக்குறியே, அண்ணன் வரட்டும் வாங்கி தரேன் போ. கோமதி இங்க பாரு. என்ன? அவங்கிட்ட பணத்தை வாங்கி என்கிட்ட கொடு. ஏன்? அவனை டாக்டருக்கு படிக்க வச்சதுல என் 5.5 ஏக்கரா நிலம் 1/2 ஏக்கர்ல வந்து நிக்குது. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க செலவழிச்சதுக்கு மேல என் புள்ள சம்பாரிச்சு கொடுப்பான். சம்பாதிச்சு கொடுப்பான். ஆஸ்பத்திரியில வாங்குற சம்பளம் மட்டும் தான் இவன் சம்பாதிக்கிறான். வேற இவன் கூட படிச்சவன் எல்லாம் எப்படி பிராக்டிஸ் செஞ்சு 4 காரு 3 பங்களா அது இதுன்னு சம்பாதிக்கிறான். என்னப்பா என்ன பத்தி பேசுறீங்க போல இருக்கு? உன்னை பத்தி ஒண்ணு பேசலையே. அவனை பத்தி தானே பேசுனீங்க. அவனை பத்தி ஏதாவது பேசியாச்சா? பின்ன அப்படின்னா விட்டுடு. ஒண்ணு இல்லப்பா, உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சதுல உங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் கரைஞ்சு போச்சான். அப்படின்னா நான் டாக்டர் ஆனதுல உங்களுக்கு பெருமை இல்லையா? எனக்கு ஒண்ணும் பெருமை இல்ல, உனக்கு தான் இருக்கா? சும்மா இருங்க கல்யாண், நீ டாக்டர் ஆனதுல எனக்கு பெருமைதான்ப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துலதான் நீ செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னமா சொல்ற? உன் கல்யாண விஷயத்தை தாப்பா சொல்றேன். என் புள்ள டாக்டருக்கு படிச்சிருக்காண்டி, அதுவும் லண்டன்ல. அவனோட ரேட்டே வேற. ஒரு காரு ஒரு பங்களா 100 பவுன் நகை ரொக்கமா 5 லட்சம் கொடுத்தா போதும். அதுக்கு மேல எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், பணமும் வேண்டாம். ஆளை விடுங்க. கல்யாணம் வேணாம்னா விட்டுடு, பணம் வேணாம்னு மட்டும் சொல்லாத. எனக்கு பணம் வேணும். பணம் பணம் பணம், எப்ப பார்த்தாலும் பணம் தானா? இது பாருங்க, நீங்க ஒண்ணு அவனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம், நானே ஒரு பொண்ணு பார்த்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். எந்த பொண்ணா இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் வந்து ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் தர்றதா இருந்தா, பொண்ணு குஷ்டரோகியா இருந்தா கூட பரவாயில்லையா? உனக்கு பணத்தோட அருமை தெரியாது. உங்களுக்கு மனுஷாலோட அருமை தெரியாது. அதுக்காக ஊர் பேர் தெரியாத எவ்வளவு கொண்டு வந்தாலும் அவளை நான் மருமகளை ஏத்துக்கணுமா? அவ ஒண்ணு ஊர் பேர் தெரியாதவல்ல, எல்லாம் நமக்கு வேண்டிய பொண்ணுதான். வேண்டிய பொண்ணா? என்னடி சொல்ற? நம்ம ஸ்ரீகரி மடம் சங்கரையரோட பொண்ணு சரஸ்வதி. மூக்கு முழியுமா லட்சணமா இருக்கா. சங்கரையர் இருந்த காலத்துல எத்தனை அனாதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த குடும்பம் ஆதரவு இல்லாம இருக்கு. நான் அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னடி நீ பாட்டு பேசிக்கிட்டே போற? 5 ஏக்கர் நிலம் போச்சு, அதுக்கு என்ன வழி? வாய் முடுங்க. இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அண்ணே, நான் இனிமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியெல்லாம் பேசாதம்மா. இல்லண்ணே, என் கவலையெல்லாம் நம்ம சரசுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம எங்க நான் போயிடுவேன்னு தான். ஏம்மா இப்படி பேசுற? நம்ம சரசுக்காக நான் எங்கெல்லாம் மாப்பிளை பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த கவலை விடுமா, சீக்கிரம் அவ கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன மாமா அவசரம்? முதல்ல அம்மா நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வந்து சேரட்டும். சீக்கிரமே குணமாகி வீடு திரும்பணும்னா நாங்க குடுக்கிற மருந்து ஒழுங்கா சாப்பிடணும். அந்த நர்ஸ் கிறிஸ்துவ பொண்ணுங்கிறதுக்காக அவ கையால மருந்து வாங்கி குடிக்க மாட்டானா என்ன அர்த்தம்? மன்னிக்கணும் டாக்டர், அவங்க பழைய மனுஷால், ரொம்ப ஆச்சாரமானவங்க. அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவுமே பிடிவாதமா இருப்பாங்க. இந்த உலகத்துல ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுமா. எல்லாம் அவங்க சுயநலத்துக்காக ஏற்படுத்திக்கிட்டு தான். ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு, அது மனுஷ ஜாதி. ஏங்க நீங்க படிச்சவங்க தானே, எடுத்து சொல்லலாம்ல. அந்த மருந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. சீதா, இது அக்ரஹாரம் இல்ல, ஆஸ்பத்திரி. முதல்ல என்ன வீடு கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கா? ஆஸ்பத்திரி பில்லு கட்டணும், அதுக்கே பணம் இல்ல. வீட்டுக்கு போறத பத்தி அப்புறம் யோசிப்போம். கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கே சீதாமாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம், சரியா? வந்து ஆஸ்பத்திரி பில்லுக்காக பணத்துக்கு பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன், பணம் எங்கேயும் கிடைக்கல. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஹாஸ்பிடல் நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இந்த நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். பரவாயில்ல, வாங்க. வரேன். வாங்க. நீங்க சங்கரையருடைய மைத்துனர் தானே? ஆமா. நீங்க? என்னோட அம்மா சாந்தி நிலையம் பத்மநாபையருடைய மகள் கோமதி. மறந்துட்டீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமா. வணக்கம். நமஸ்காரம். உங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். சீதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அப்படியா? சரசுவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரி, வரேங்க. வாங்க. வரேன். கல்யாண், என்னம்மா? அந்த சங்கரையருடைய மகள் சரஸ்வதியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனால அவசரப்படாத. இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையில அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தோம்னா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? தெரியுமே. மறுபடியும் கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. அம்மா, நான் ஏற்கனவே. போதும்பா, நீ உன் பழைய கதையை ஆரம்பிச்சிடாதே. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். முடிவா? ஆமா, அந்த சரஸ்வதியை நான் மருமகளா ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அம்மா, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. போதும்பா, நீ பேசுனதெல்லாம் போதும்.
இந்த விஷயத்துல இனிமே யார் எதை சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கணும், இல்ல காலம் பூரா நீ என்ன நினைச்சு வருத்தப்பட முடியா நான் பண்ணிடுவேன். அம்மா அம்மா உயிரோட இருக்கணும்னு நினைச்சீன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வா. டாக்டர், நீங்க நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் கூட உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். எங்க எதுக்குங்க? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் விஷயமா தான். கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன். அது இருக்கட்டும். இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இனிமே உங்க அம்மா எப்பவுமே நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அதை சொல்லத்தான் வந்தேன். கல்யாணமா? எனக்கா? இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சப்போஸ் உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்தா? ஐயோ வேண்டாங்க, எங்க கஷ்டம் எங்களோடய போகட்டும். வேணா இன்னொருத்தர் பங்கு போட்டுக்க வேண்டாம். ஏன் அவனே முன் வந்து உங்க கஷ்டத்தை எதுக்குறேன்னு சொன்னா? அப்படிப்பட்ட பைத்தியம் யாருங்க? அது நானா கூட இருக்கலாம். நீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அம்மா உங்களை கோயில பார்த்ததுல இருந்து உங்களையே அவங்க மருமகளை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கல்யாண விஷயத்துல அவங்க முடிவுதான் ஏன் முடிவும். என்னதான் நான் லண்டனுக்கு போய் படிச்சவனா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை எனக்கு மனைவியா வர்றவ எங்க அப்பா அம்மாவை அனுசரிச்சு போறவளா இருக்கணும். அதனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எங்க சரஸ்வதிக்கு கல்யாணமா? இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்க கூடாதா? உங்க சரசுக்கு எங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க சம்மதத்தை கேட்கத்தான் வர சொன்னோம். என்ன சொல்றீங்க? சம்மதம் தானே? உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்ட். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உங்க சரசு எங்க வீட்டு மருமகள் ஆகணும்னா 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்து வச்சிருங்க. நான் பீரோல வச்சு போட்டுறேன். 5 லட்சமா? அவர் சிரிக்கிறத பார்த்தா இன்னும் அதிகமா கொடுப்பாரு போல இருக்கு. ஏங்க பணம் பணம்னு அலையுறீங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமை உங்களுக்கே தெரியும். இந்த நிலைமையில 5 லட்சத்தை இப்ப என்னால புரட்ட முடியாது. ஆனா என்ன சொல்லுங்க? சரசோட அப்பா பேர்ல இருந்த சொத்தெல்லாம் ஜப்தியில போயிடுச்சு. ஆனா அவ அம்மா பேர்ல இருக்கிற ஊட்டி பங்களா மட்டும் கேஸ்ல இருக்கு. இத பாருங்க, நாங்க பணத்தையோ சொத்தையோ உங்ககிட்ட கேட்கல. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற ஆசையில தான். இரு, கேஸ் நமக்கு சாதகமா முடியுமா? நமக்கு சாதகமா தான் முடியும். ஊட்டி பங்களா என்ன விலை போகும்? சுமாரா 5 லட்சம் போகும். அது போதும். கோமதி, கல்யாணுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிடுவோம். நம்மளும் ஊட்டிலேயே செட்டில் ஆயிடுவோம். என்ன சொல்ற? நீங்க சொன்ன சரிதான். இத பாருங்க, நாங்களும் ஊட்டியில இருந்தவங்க தான். எங்க பையன் கூட அங்க ப்ளூ ஹில் ஹாஸ்பிடல்ல தான் டாக்டரா இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே அங்க போயிடுவோம். அங்க தாண்டி போறோம். கேஸ் எப்ப முடியும்? அடுத்த மாசம் 12ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும். அவளே சொல்லிட்டா. அப்புறம் என்ன? ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே கல்யாணம். சரஸ்வதி, என்ன இதெல்லாம்? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த ஏழைக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தந்த உங்க பெருந்தன்மைக்கு முன்னால நான் ரொம்ப சின்னவளாயிட்டேன். சரசு, இவ்வளவு பெரிய இடத்துல எனக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை ஈடு செய்யவே முடியாது. சரசு, என்ன குழந்தை மாதிரி? இத பாரு, இங்க பாரு. எங்க என்ன முதல்ல சந்திச்சப்போ உங்க அம்மா கட்டாயத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதா சொன்னீங்களே, அது சொல்றியா? அன்னைக்கு அப்படி சொன்னேன். ஆனா இப்ப அப்படி இல்ல.
யாருடைய கட்டாயத்து பேர்லயும் உன்னை என் மனைவியா ஏத்துக்கல. என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. போதுமா? பாடா, நான் நினைச்ச மாதிரியே அந்த கல்யாணம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, நான் நினைச்சது நடந்திருக்கு. என்ன நினைச்சீங்க? ஊட்டி பங்களா நமக்கே வரணும்னு நினைச்சேன், அது நடந்திருக்கு. அப்பா, பணம் பணம்னு அலையுங்க. சரிதான் போடி. ஐயா ஜாலியா தான் இருக்காரு. நான் போய் லட்சுமியோட டிசி வாங்கிட்டு வரேன். ஊட்டிக்கு புறப்படலாம். ஆமா ஆமா, போயிட்டு சீக்கிரம் வந்து இந்த மூட்டை முடிச்செல்லாம் அப்படி அப்படியே வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கட்டி வச்சிருங்க. நாங்க எல்லாரும் போய் சீத்தம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறோம். சரசே சரசே. பாப்பா, என்ன குளிரு. வாங்க வாங்க, பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? வாங்க மாப்பிள. இவன் இந்த பங்களாவில வாட்ச்மேன், ரொம்ப வருஷமா இருக்கிறான். பேரு பரமேஸ்வரன். பேச்சு தான் வராது பாவம். டேய், நின்னுட்டே இருக்கே, பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வா. வாங்க வாங்க. சம்மந்தி அம்மா. என்ன? நீங்க சம்மந்தி அம்மாவா? நான் சம்மந்தி அப்பா. அப்புறம் ஏன்? இரு இரு, நீங்க யார கூப்பிட்டீங்க? நான் பொதுவா. அப்ப விட்டுடு. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடா இது? கடலாட்டம் பங்களாவை கட்டி வச்சுட்டு வீடுன்னு சொல்றீங்களே. அம்மா அம்மா, நான் மாடியை பார்த்துட்டு வரேம்மா. போய் பாத்துவாமா. வாங்க நீ. சரஸ்வதியோட அப்பாவுக்கு இதே மாதிரி எத்தனையோ பங்களா, எவ்வளவு சொத்து இருந்தது. அத்தனையும் குதிரை ரேஸ்ல அழிச்சிட்டாரு. மிஞ்சினது இது ஒண்ணுதான். அவ்வளவு இருந்திருந்தா உங்க சரஸ்வதியை எங்க பையனுக்கு கொடுத்திருக்க மாட்டீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. காசை வச்சு யாரையும் எடை போடுறது எனக்கு பிடிக்காது. மனுஷனை மனுஷனா மதிக்கணும். அதெல்லாம் அவருக்கு புரியாதுங்க. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, வீடு எவ்வளவு போகும்னு எடை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க போய் குளிச்சிட்டு வந்துருங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. சொல்ல மறந்துட்டேனே, நான் சாயந்தரமே புறப்படுறேன். ஏங்க 2 நாள் இருந்துட்டு போறது? சீதா அங்க தனியா இருக்கா. நான் போய் டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன். கோமதி, இந்த வீடு வந்து ஒரு ஒரு 5 லட்சம் தாளுமா? ஏன் வாங்க போறீங்களா? விக்க மாட்டாங்க. வந்தது வராதுமா பணத்திலேயே குறியா இருக்கீங்களே. உட்காருங்க உட்காருங்க. சோபா நல்லா இருக்க. Wait and see. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சரியா படுங்க. இப்ப என்ன தூங்குவா போ?
என்னாச்சு? பைத்தியம். ஆள் நடமாட்டம் இல்லாத பங்களா, துரு பிடிச்சு போன பைப்பு, அதான் இந்த கடவுள தண்ணி வருது. பிளட் இல்ல, ஒண்ணு இல்ல. பைத்திய மாதிரி பேசாத. சரி, சீக்கிரம் குளிச்சு கிளம்பு, வெளியே போகணும். ஓகே? இன்னும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு நேரம் ஆகல? என் டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா? டைனிங் டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு புறப்படு. நல்லா இருக்கியா? நான் இங்கதான் இருக்கேன். கல்யாண் உள்ள இருக்கானா? கல்யாண் 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 உள்ள. ரைட். ரொம்ப குளிருதுங்க. நான் பக்கத்துல இருந்து ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். ஹாய். வெல்கம் டு ஊட்டி. போடா இவன. பெரிய வெல்கம் சொல்ல வந்துட்டான். சரசு, மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் சரத் சந்திரன். வணக்கம். என்னோட கிளாஸ்மேட். இவன் ஒர்க் பண்ற ஹாஸ்பிடல்ல தான் நானும் ஒர்க் பண்றேன். உட்கார்றா. மேடம், நான் டாக்டர் மட்டும் இல்ல, இவனுக்கு இங்க எல்லாமே நான் தான். சும்மா அவளை போட்டு குழப்பாதடா. சரசு, போய் காஃபி போட்டு கொண்டு. எது கொண்டு வர? ஏய், ராத்திரி தூங்குனியா ஒழுங்கா? ஹலோ டாக்டர். ஹலோ பெர்னாண்டஸ், how are you? ஃபைன். எத்தனை நாள் ஆச்சு பார்த்து? நான் லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஊர்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? இவங்க மீட் மை வைஃப் சரஸ்வதி. வணக்கம். வணக்கம். பை தி பை, மீட் மை வைஃப் மெர்சி. வணக்கம். வணக்கம். டாக்டர், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஒண்ணுமில்ல. பின்ன ஏன் எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல? மன்னிக்கணும், திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால யாருக்கும் சொல்ல முடியாம போச்சு. ஓஹோ, அப்ப நீங்க ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்க? டேய், அது இல்லடா, நான் மறுபடியும் ஊட்டி ஹாஸ்பிடல்ல ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். மெர்சி, இவங்க கல்யாணம் ஆகி முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு விருந்து கொடுப்போம். கம் ஆன், லெட்ஸ் வாங்க. நீதாம்மா அதெல்லாம் வரையணும். எப்போ நான் வரைய முடியுமா? இல்ல அண்ணி, இந்த ஒரு தடவை மட்டும்தான். ஒரு தடவைனா பரவாயில்ல. போன் யாரு பாரு. ஹலோ, யாரு? அண்ணனா? அண்ணி, அண்ணா உங்களை கூப்பிடுறாரு. ஹலோ. ஹலோ சரசு, மாடியில் இருக்கிற பெட்ரூம்ல பீரோ மேல ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன். ஆமா, வார்ட் பாய் அனுப்பியிருக்கேன், கொடுத்து அனுப்பு. சரிங்க. சாயந்தரம் ரெடியாரு, சினிமாவுக்கு போறோம். டபுள் ஏ படம். போங்க. இன்னைக்குன்னு பார்த்து நைட் டியூட்டி வேற, தாங்க முடியல. ஏ படம் பார்த்துட்டு நைட் டியூட்டி போறீங்களா? நீங்க போன மாதிரிதான். எல்லாம் உன்னாலதான். சீக்கிரம் வந்துருங்க. அப்ப நான் வச்சுட்டுமா? ஐயோ, இந்தாங்க, அவர்கிட்ட கொடுத்து. அப்ப நான் போயிட்டு வரேங்க. வாங்க.
நல்லா புரியுது. சரசுவோட தலைப்பிரசவம் அவங்க வீட்டுல நடக்கணுமா இல்ல அந்த செலவெல்லாம் நம்மளே ஏத்துக்கணுமாங்கிறது தான் உங்க கவலை. பின்ன அந்த செலவுல நம்ம ஏத்துக்க முடியுமா? ஏன் இப்படி கத்துறீங்க? லட்சுமி, நீ இன்னும் எழுதி முடிக்கலையா? போ, ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து எழுது போ. அத்தை, என்னம்மா? நீங்க அத்தையா? இல்ல நான் மாமா. அப்புறம் ஏன் நீ யாரம்மா கூப்பிட்ட? இல்ல மாமா, நான் அத்தை தான் கூப்பிட்டேன். சாரி விட்டுடு. என்னம்மா? அவரு ஃபோன் பண்ணியிருந்தாரு. சாயந்தரம் நானும் அவரும் சினிமாவுக்கு போயிட்டு வரோம் அத்தை. தாராளமா போயிட்டு வாம்மா. அத்தை, என்ன வந்து சொல்லு. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இது ஏது? அவர் பொட்டியில இருந்தது. இந்த பொண்ணு யாரு அத்தை? யார் இவ? இவ நம்ம கூட படிச்ச பொண்ணு. நம்ம கூட படிச்ச பொண்ணா? நம்ம கூட எங்க படிச்சா? நம்ம பையன் கூட படிச்சா. படிச்சது மட்டும் இல்ல, எங்க பையன் கூட சேர்ந்து சுத்தி 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 டிராமாவுல ஆக்ட் பண்ணா. டிராமாவுல ஆமாம்மா, டிராமாவுல தான் ஆக்ட் பண்ணா. லட்சுமி கூப்பிடுற, போய் என்னன்னு கேளுமா. போ 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 போ. நல்ல வேளை நான் இங்க இருந்தேன். இல்லைன்னா பழசெல்லாம் கிளறி அந்த பொண்ணையும் குழப்பி என்னையும் குழப்பி இந்த குடும்பத்தையே பெருசா குழப்பி இருப்பீங்க. அது விதி. விதி. இன்னொரு தடவை கிள்ளிடுவேன், ஜாக்கிரதை. சரசு டார்லிங், இந்த கார் யாரு தெரியுமா? நம்ம சீஃப் டாக்டர்ல அவரோடது. நம்ம சினிமா போறோம்னு சொன்னோன்னே இமிடியேட்டா கார் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு. தங்கமான மனுஷன். நம்மளும் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கார் ஒன்று வாங்கணும். எப்போ வாங்குறோமோ? என்ன ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா ஏதாவது சொன்னீங்க? இல்ல. என்கிட்ட எதையோ நீ மறைக்கிற. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. ஆனா நீங்க தான் என்கிட்ட மறைச்சிட்டீங்க. நானா? உன்கிட்டயா? இந்த போட்டோ என்னங்க, இது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். வாங்க சினிமாக்கு போலாம். ஐ எம் சாரி சரசு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சது என் தப்பு தான். இந்த போட்டோவை நீ பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லித்தான் ஆகணும். சரசு, நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தப்போ வழக்கமா சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போவேன். அங்கதான் இந்த பொண்ணை மீட் பண்ணேன். அவ பேரு லிசா. என்ன? நீங்களா? என்னாச்சு? இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? அங்க அங்க பாருங்க. சரசு, 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 என்ன? ஏமா இங்க வந்து படுத்திருக்க? எழுந்துரு, எழுந்துரு. அவ பண்றது என்னன்னே புரியல. என்ன புரியல? சரசு ஏன் திடீர்னு மரத்தடியில போய் படுத்தா? டெய்லி தான் பெட்ல படுத்திருக்கமே, ஒரு சேஞ்சுக்காக மரத்தடியில போய் படுத்திருப்பா, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. கல்யாணம் வந்துட்டாப்ல இருக்கு.
அண்ணா பாருங்கண்ணா, என்னம்மா? அண்ணி படம் வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கிறுக்கு வச்சிருக்காங்க. சரி சரி, நாளைக்கு நானே உங்க அண்ணிட்ட சொல்லி அழகா வரைஞ்சி தர சொல்றேன். ஓகே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, பொண்டாட்டி கண்ணே. சரசு திடீர்னு ஃபீவர். நேத்து அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போகும்போதே நினைச்சேன் இப்படி ஏதோ நடக்கும்னு. கோமதி, ஒருவேளை பார்த்தது அந்த படமா இருக்குமோ? என்ன படம்? அதான் அந்த படம். வயசான காலத்துல இன்னும் அதே நினைப்பு. அது இல்லடி, பேய் படமா இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். பேச்ச மாத்துறீங்களே. நான் நினைக்கிறேன் அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குமோன்னு. அம்மா காஃபி. வா சரசுவல்ல தூங்கிட்டு இருக்கா, லேசா ஃபீவர் இருக்கு. நேத்து படம் பார்த்துட்டு வரும்போது நல்லா தான் இருந்தா, இப்ப என்னமோ திடீர்னு. என்னமாப்பா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணை நேரம் கெட்ட நேரத்துல வெளியில கூட்டிட்டு போய் சுத்துறது நல்லதில்ல. பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். அதுக்கு இல்லப்பா, நேத்து ராத்திரி காத்துல ஜன்னல் கதவெல்லாம் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆ. எழுந்து போய் ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு பாக்குறேன். சரசு சரசே சரசு சரசே சரசே சரசு சரசு. ஐயோ கல்யாண், அங்க பாருப்பா, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போனப்பா, சீக்கிரம் சீக்கிரம். கல்யாண், நான் ஆஸ்பத்திரில இருந்து வர்ற வரைக்கும் சரசு மயக்கமா இருந்தாலே, இப்ப எப்படி பார்க்க? மயக்கம் தெரிஞ்சிருச்சா? இல்லம்மா, வந்து என்னப்பா சொல்லு. அவளுக்கு அபாஷன் ஆயிடுச்சுமா. கடவுளே, நடந்தது நினைச்சு என்னமா பண்றது? அவ நல்ல ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அப்பா கிட்ட சொல்லிருங்க. சரிப்பா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்புறமா வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, லட்சுமி இங்க தனியா இருப்பா. தேவைப்பட்ட நானே போன் பண்றேன். மிஸ்டர் கல்யாண். எஸ் டாக்டர். ஃபீவர் குறையவே இல்ல, இன்ஜெக்ஷன் ரிப்பீட் பண்ணணும். டோன்ட் வரி, ஷி வில் பி ஆல் ரைட். என்ன சொல்ற? சரசுவ பத்தி ஏதோ கேக்குறான் அதானே? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. ஏய், ஏன்டா அழுற? 6 மாசம் இல்ல, 2 மாசம் தான் கலைஞ்சிருச்சு. ஓ அதுவா? 6 நாளா சரசு வீட்டுல இல்லங்கிறியா? கவலைப்படாத, இன்னும் 2-3 நாளையில வந்துடுவா. இவனுக்கு பதில் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள வாய் வேற கை வேற தனித்தனியா ஆயிடும். ஒண்ணும் வேண்டாம், நீ போய் காபி கொண்டு வா. ஷரத், சரசு அட்மிட் பண்ணி என்னையோட 1 வாரம் ஆகுது. ஃபீவர் இன்னும் குறையவே இல்லை. தேவையான மருந்து கொடுத்தும் கூட ஜுரம் ஏன் குறையலன்னு தெரியலையே. டோன்ட் வரி, ஓ மிஸ்ஸஸோட கேஸ் ஒன்றும் அவ்வளவு சீரியஸா எனக்கு தோணல. நோ ப்ளீடிங் நிக்காம இருக்கே, அதான் எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, நான் போய் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்க்கறேன். தேவைப்பட்டா வெல்லூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம். நீ தைரியமா இரு. கல்யாண், என்னம்மா? நீ உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆரம்பத்துல அடக்க ஒடுக்கமா இருந்தவன் இப்ப யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறா. மதிக்கிறது இல்லையா? ஆமாப்பா, அவ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வெளியில போறதும் வர்றதும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வெளியில போறதா உன்கிட்ட ஏதாவது பர்மிஷன் கேட்டாளா? இல்லையேப்பா. பாத்தியா, நான் அப்பவே சொல்லல, எல்லாம் இவன் கொடுக்கிற இடம் தான். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கப்பா. ஒரு வயசு பொண்ணு
எங்க போறோம் வர்றோம்னு கூட சொல்லாம வெளியில போயிட்டு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா என்ன பார்த்தோம்? ஏதாவது கேட்டா ஒரு மாதிரியா பாக்குற? பொண்டாட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்ட அப்புறம் இறக்குறது ரொம்ப கஷ்டம். இப்படியே போனா நாளைக்கு உன் மரியாதையும் காத்துல பறக்கும். அவளை கொஞ்சம் அடக்கியே வை. ஏண்டா, நீ படிச்சவன் தானே? நான் அவளை அடக்கித்தான் வைக்க சொன்னேனே தவிர அடிக்க சொல்லல. நீ இப்படி மிருகத்தனமா நடந்துக்குவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லிருக்க மாட்டேன். பேசாதடா. பொம்பளை அடிக்கிறவன் மனுஷனே இல்ல. சரசு, உனக்கு என்ன ஆச்சு? ஏம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? சரி சரி, வாம்மா சாப்பிடலாம். நீ வாடா. சாரி டியர், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும். நீ உங்ககிட்ட சொல்லாம வெளியே போனது என்னோட தப்புதான். ஆமா, என்ன இதெல்லாம் வேஷம்? மாடர்னா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு தான். வாங்க சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு, எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கும் வேண்டாம். கீழே அம்மா காத்துட்டு இருப்பாங்க. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா ப்ளீஸ்? உங்களை தனியா விட்டுட்டு போக வாங்கி வந்தேன். இங்க பாருங்க, என் மேல இருக்கிற கோவத்துல சாப்பாடு வேண்டான்ட்டீங்க. அட்லீஸ்ட் எதையாவது சாப்பிடுங்க. என்னது? உங்களுக்கு பிடிக்குமேனு நான் தான் வாங்கிட்டு வந்தேன்.
சரஸ்வதி ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டா? அதாங்க எனக்கும் புரியல. வெள்ளிக்கிழமையானா தலை குளிச்சிட்டு துளசி மாடத்தை சுத்துறவ இப்ப என்னடான்னா பாப் வெட்டிக்கிட்டு கவுன் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் டான்ஸ் ஆடுறா. ஒருவேளை அவளுக்கு பைத்தியமா இருக்குமோ? சும்மா இருங்க, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? என்ன மேல போறாங்கறியா? போ. ஊருக்கு போறேங்கறியா? போடா இவனே. இந்த நிலைமையில எங்களை விட்டுட்டு போயிட்டீன்னா யார் எங்களை பாத்துக்குவா? ஏன் திடீர்னு புறப்படுற? இங்க இருக்க பயமா இருக்கா? நாங்கெல்லாம் தைரியமா இல்ல. ஓஹோ, வராண்டால படுக்க மாட்டேன்னா மாடியில படுத்துக்கோ. வேற என்ன? தாலி சரடா. சரசுக்கு பேய் பிடிச்சிருக்கா? என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறியே. பேய் பிடிச்சிருந்தா என்ன பண்றது? உனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி வச்சு பேய விரட்டலாங்கறல்ல? கல்யாண், இங்க கொஞ்சம் வாப்பா. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, நம்ம சரசுக்கு பேய் பிடிச்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பேயா? இந்த காலத்துலயா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்கம்மா. இல்லடா, அவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தோணுது. எதுக்கு ஒரு பூஜை பண்ணி பாத்துருவோமே. எனக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது, உங்க இஷ்டம். அவன் வராட்டி என்னங்க, நம்மளே நடத்திக்குவோம். நீ போய் அந்த மந்திரவாதி கூட்டிட்டு வா. நீங்க வாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எது கேட்டாலும் சரசு பதிலே பேச மாட்டேங்கிற. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்ப சரசு எங்க இருக்கா? மாடியில தான் இருக்கா. சீதா, பெத்தவ நீ சொன்னாலாவது கேட்கறாளான்னு பாப்போம். நீயே போய் அவளுக்கு புத்திமதி சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க தலைவிதிப்படி நடக்கட்டும். சரசு, நீ நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். என்னம்மா அதெல்லாம்? இப்படிப்பட்ட நல்ல இடத்துல உனக்கு சம்பந்தம் கிடைச்சதேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்ட. ஆனா உனக்கு கொடுப்பன இல்லையே. இத பாருமா, எங்கிட்ட சொல்லுமா. ஏமா, மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பா நடந்துக்கலையா? இல்ல கோமதி அம்மா மேல உனக்கு ஏதாவது வருத்தமா? ஏமா இப்படி நடந்துக்கிற? ஏமா இப்படி பாக்குற? இத பாருமா, உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ நிம்மதியா இருந்தா நாங்க எங்கேயோ எங்க காலத்தை தள்ளிடுவோம். இத பாருமா, பிறந்த வீட்டு பெருமைய புகுந்த வீட்டுல காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்கு. சரசு, இந்த வயசான காலத்துல நான் நிம்மதியா கண்ணு மூடணும்னா நீ நல்லா இருந்தா தானே முடியும். சொல்லுமா, சொல்லு. என்னடி? ஏண்டி எதுக்குமே பதில் பேச மாட்டேங்கிற? உனக்கு என்னடி கேடு வந்துச்சு? எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும்னு இப்படி நடந்துக்கிறியா? சொல்லுடி. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும்போது சரஸ்வதியா இப்படி மாறிட்டான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தம்பி. கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சரசுக்கு இந்த மாதிரி ஏதாவது? நிச்சயமா இல்ல. அவ ரொம்ப பயந்தவ. காலேஜில் படிக்கும்போது கூட மற்றவங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதும் விரதம் இருக்கிறதும் ரொம்ப ஆச்சாரமா நடந்துக்குவா. அப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ அப்பா விட்டுட்டு போன இந்த பங்களாவில ஒரு நல்ல கணவனோட வாழ வச்சிட்டோம்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. வருத்தப்படாதீங்க. அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாம தான் நாங்களும் தவிச்சிட்டு இருக்கோம். ஆமா, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? சரியான ஸ்டேட்மெண்ட் தெரியல. அதான் ஒரு ஃபேமஸ் சைக்காட்ரிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம்னு இருக்கேன்.
இப்படியோ தம்பி, வெகுளித்தனமா ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு விரக்தி அடைஞ்சு உட்கார்ந்துருக்கா. இத விதின்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா கடவுள் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். மிஸ்டர் கல்யாண், உங்க ஒய்ஃப் கொஞ்சம் வெளியே உட்காரட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே டாக்டர். சரசு, நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க மிஸ்டர் கல்யாண். செக்அப் பண்ணி பார்த்ததுல உங்க மிஸ்ஸஸுக்கு எந்த வியாதியும் இல்லை. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் மென்டலி அவங்க அப்செட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். டாக்டர், கேட்கிறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஐ மீன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏற்படுற சண்டை சச்சரவு ஏதாவது இருக்கான்னு? ஒண்ணுமில்லை டாக்டர், அவளோட பழக்க வழக்கத்துல தான் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஷீ இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. ஓஹோ, அவங்க மனசு புண்படும்படியா நீங்க எப்பவாவது பேசியோ பழகியோ? சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை டாக்டர். அப்ப ஏதாவது ரகசியங்களை அவங்க கிட்ட மறைச்சு? என்னோட பழைய லவ் அஃபேர் மட்டும் நான் மறைச்சிட்டேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல நானே அதையும் சொல்லிட்டேன். ஐ சி. ஒருவேளை அவங்களுடைய மாற்றத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. எஸ் டாக்டர். போச்சு போச்சு போச்சு. என் மகனை டாக்டருக்கு படிக்க வச்சேன், என் பாதி பணம் போச்சு. சரஸ்வதி வீட்டுக்கு வந்தா அவனுக்கு நிம்மதி போச்சு. பையன் வர்றான், கொஞ்சம் சும்மா இருங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அவளுக்கு வியாதியே கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். எல்லாம் நார்மலா தான் இருக்கான். நார்மலா? என்னடா சொல்ற? இப்பதான் வந்தா, வந்ததும் வெளியில போயிட்டா. அவ இஷ்டத்துக்கு போறதும் வர்றதும் இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. எங்க போனாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? அத்தை, இப்போவாவது உங்க பொண்ணை பத்தி புரிஞ்சுட்டீங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், இனிமே அவ இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க கூடாது. மீறி யாராவது அவளை உள்ள சேர்த்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நானா கட்டிக்கிறேன், நீங்க தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிச்சீங்க. பாருங்க அவஸ்தை. சரசு, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு? பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பார்த்தேன். என்ன சொன்னாரு? அவர் இன்னும் என்னமோ கோபத்திலேயே இருக்காரு. forget it. நாம வேற ஏதாவது பேசுவோம். வேற என்ன பேசுறது? இனிமே உன்னை நான் பாப்பேன்னு எனக்கு தோணல. காரணம்? இனி நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். ஓ, அப்ப நான் இங்க வந்தா போதும் இல்ல? நீ இப்படியே என் கூட பழகிறதுதான் எனக்கு பிடிக்கும். என் வைஃப் மெர்சி இருக்காளே, சரியான லூஸ். பழக தெரியாத ஜடம். ஒரு பார்ட்டிக்கு வரமாட்டா, ப்ரோக்ராமுக்கு வரமாட்டா. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில தான் அந்த பார்ட்டிக்கே நான் அரேஞ்ச் பண்ணேன். எல்லாரும் ஒன்னா சேருவோம் இல்ல? இங்க பாருங்க, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் இங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். அது போதும். பர்னாண்டஸ், வேற எங்கேயாவது போலாமே? எங்க? யாருமே இல்லாத இடத்துக்கு. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. நான் தான் இப்போ இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. இங்கிருந்து போகணும்னு எனக்கு தோணல. என்னோட ஆசையும் அதான். கண்டிப்பா உங்களை இங்கேருந்து நான் போக விடவே மாட்டேன்.